வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி அடுத்த எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். நிவினை எப்படியாவது இன்னைக்கு நான் சமைச்சதை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா இப்போ நிவினுக்காக குக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிவின் இப்ப அவரோட அம்மாட்ட வந்து எனக்கு பசிக்குதுமா சாப்பாடு வைங்க அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு நான் ஏற்கனவே சமைச்சு வச்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்காக இட்லி பரிமாறுறாங்க. யமுனா இப்போ அங்க வராங்க. நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு இடியாப்பம் செஞ்சு வச்சிருக்கிறேன், நீங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா, இட்லி மேல கொண்டு வந்து இடியாப்பத்தை வைக்கிற அப்படின்னு நிவினோட அம்மா திட்டுறாங்க. அவ சமைச்சதை நீ சாப்பிடவே கூடாது நிவினு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்க அம்மா சமைச்சதையும் சாப்பிடுங்க, நான் சமைச்சதையும் டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க யமுனா. நிவினோட அம்மா ஆனா நிவினை யமுனா சமைச்சதை சாப்பிடவே விட மாட்டேன்றாங்க. யமுனாவுக்கும் நிவினோட அம்மாவுக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. அதனால கோபப்பட்டு நிவின் அங்கிருந்து எழுந்து வந்துடுறாரு. இப்போ உனக்கு சந்தோஷமாடி, என் பிள்ளை சாப்பிடாம பட்னியா போறான் அப்படின்னு சொல்றாங்க நிவினோட அம்மா. நிவின் அம்மாட்ட யமுனா கேக்குறாங்க, நான் அவருக்காக சமைச்சிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க தானே செஞ்சீங்க, நீங்க சமைச்சிட்டேன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க. நீ அவனுக்காக பண்றியா இல்ல உனக்காக பண்றியான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க நிவினோட அம்மா. நல்லா நீ செஞ்சதை நீயே கொட்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. யமுனாவுமே கோபத்துல நான் கொட்டிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நிவின் ரொம்ப அப்செட்ல இருக்கிறாரு. குமரனுக்கு கால் பண்றாரு நிவின். அண்ணே நீ வீட்டுல இருக்கிறியானே, நான் உன்னை வந்து பார்க்க வரட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்டா உன் குரலே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு குமரன். நீ எங்கடா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. நான் வீட்டு வாசல்ல தானே நின்னுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். நீ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனே இப்ப அங்க வந்துடுறாரு. என் கூட அப்படியே வெளியில வானே, தூரமா போய் அப்படி எங்க டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு நிவின். அதெல்லாம் இருக்கட்டும்டா, உன் முகமே வாடி போய் இருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு குமரன். நிவின் இப்போ நடந்த விஷயத்த பத்தி சொல்றாரு. அதை கேட்ட குமரன் நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவனுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது, உனக்கு போட்டி போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்கடா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சிரிக்காதனே, உன்னை பார்த்தா எனக்கும் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிவினுமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நானே ஊருக்கு போறப்ப கங்காவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நல்லா முழிப்பேன், நானே ஏதோ சர்க்கஸ் செஞ்சுதான்டா சமாளிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. கூடிய சீக்கிரம் உனக்கும் அது பழகிரும்டா அப்படின்னு சொல்றாரு குமரன். குமரன் இப்போ நிவினை கூப்பிட்டு விஜய் போன ஹாஸ்பிட்டலுக்கே போறாரு. இங்க எதுக்குன்னு என்ன கூப்பிட்டு வந்திருக்கிற அப்படின்னு நிவின் கேக்குறாரு. இங்க கேண்டீன்ல டீ நல்லா இருக்கும்டா, நீ தானே டீ குடிக்கணும்னு சொன்ன அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அங்க விஜய் உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துடுறாரு நிவின். எதுக்குன்னு என்ன இங்க வர சொல்லிருக்கிற, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். விஜய் நம்மள பாத்துட்டாருடா, நீ வந்துரு போகாத அப்படின்னு சொல்றாரு குமரன். குமரன் இப்போ வெண்ணிலாவை பத்தி விசாரிக்கிறாரு. 2 days வெண்ணிலா அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு விஜய். விஜய் சொல்றாரு, வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு கிளம்பிடலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ளேயே நர்ஸ் ஓடி வந்து வெண்ணிலாவுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அட்டெண்டர் ஒருத்தர் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு விஜய். வெண்ணிலாவை இப்படி பாக்குறப்ப எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு நேரம் தனியாவே இருந்து எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு, நீங்க என்ன பார்க்க வந்தது எனக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாரு விஜய். எனக்கும் ரொம்ப டயர்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு விஜய். என்னாலதான் வெண்ணிலாவுக்கு இந்த நிலைமை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறாரு விஜய். அவ படுற கஷ்டத்தெல்லாம் பாக்குறப்ப நான் டயர்டா இருக்கிறேன்னு சொல்றதே தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் இப்போ கங்கா காவேரிக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீ சாப்பிடுறியா இல்ல நான் ஊட்டி விடட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. வேணாக்கா நானே சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இந்த வத்த குழம்புனா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா, ஒரு நாள் நான் கொண்டு வந்து அவரை சாப்பிட வச்சேன், அதுக்கப்புறம் அடிக்கடி அதை பத்தி பேசுவாருக்கா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. உன் புருஷனை நீ அவ்வளவு லவ் பண்றல அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. எப்படி நீங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னுட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க கங்கா. உங்க 2 பேருக்கும் நடுவுல இந்த லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க கங்கா. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் லவ்லாம் இல்லக்கா, அதெல்லாம் இப்ப வந்ததுதான் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. நிவினோட என்கேஜ்மெண்ட்டை பார்த்ததுல நான் ரொம்ப அப்செட்டா இருந்தேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில பசுபதியோட டார்ச்சர் வேற, இதுலலாம் இருந்து நான் எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. ஏன் நிலைமை மாறிதான் அவரும் இருந்தாரு, அவருக்கும் லவ் ஃபெயிலியர் எனக்கும் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவும் பாட்டியும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க, அதான் ஒரு நாள் வந்து அவர் என்கிட்ட கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நானும் ஏதோ ஒரு நம்பிக்கையில எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா எனக்கும் சம்மந்தம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. அவரும் சம்பிரதாயப்படி வீட்டுல வந்து பொண்ணு கேட்டாரு, ஆனா அம்மா தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவர் கேட்டாரு, நானும் ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல சரின்னு சொல்லிட்டேன்க்கா அப்படின்னு சொல்றாங்க காவேரி. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனா நீங்க லவ் மேரேஜ் மாதிரி ரொம்ப அழகா மாத்திட்டீங்க உங்க வாழ்க்கைய அப்படின்னு சொல்றாங்க கங்கா. நானும் குமரன் மாமாவை கல்யாணம் பண்ணவே நினைச்சு கூட பார்க்கல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் எனக்கு பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. கங்காட்ட விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்ற உண்மை எதுவும் சொல்லாம கடைசி வரைக்கும் மறைச்சிடுறாங்க காவேரி. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.